என்னோட கிளினிக்கு என்ன அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ் சொன்னா சிங்கிள் டே கிரவுண்ட் பிளேஸ்மெண்ட். இவரோட கிளினிக் பேர் டென்டல் பே. இப்போ கோயம்புத்தூர்லேயே ஒரு பெஸ்ட் கிளினிக் அப்படின்னா இவர் கிளினிக் வச்சுருக்கேன். நான் உங்களோட டென்டல் பே உங்களோட இன்ஸ்டாகிராம் நான் ஃபாலோ பண்ணுறேன், பார்த்துருக்குறேன். அதில் வந்து ரீசெண்டாக நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டென்டல் ஃபோட்டோகிராஃபர் பண்ணி அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனி ஃபீல்டில், மெடிக்கல் ஃபீல்டில் இட்ஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து யூ கேன் எஜுகேட் யூர் பேஷண்ட்ஸ் வித் தட், அது என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம். இன்னொன்று வந்து உங்களோட பர்சனலாக உங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும். சம்டைம்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு certain things, if things don't go well according to the treatment plan, sometimes it can go mishap aglam. See, we are also humans, god illa. So it can also protect you from undue legal issues. Okay, so andadukku pathina documentation with photography and videography is must. So எனக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஃபோட்டோகிராஃபின்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஈவன் ஃப்ரம் அ யங் ஏஜ் கேமரா வேணும்னு சொல்லி ஐ யூஸ் டு ட்ரபிள் மை பேரண்ட்ஸ். அப்புறம் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு கேமரா தந்திருந்தார் 2010 அவரோட யூஸ்டு கேமரா. ஸோ கெனன் 550Dன்னு பேர் அதில். ஸோ அதுலேருந்து தான் என்னோட ஒரு செமி ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஈவன் காலேஜ் டைமில் ஒரு கேஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மகேஷ் தான். ஸோ என் பேர் தான் வரும். குடுகுடுன்னு என் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேஸை டாக்குமெண்ட் பண்ணிட்டு வருவேன். அண்ட் தட் சேம் ஒரு பேஷனாக ஒரு ஜாலியாக பண்ணுறதை நான் என்னோட ப்ரொஃபஷனலில் சீரியஸாக இன்கார்பரேட் பண்ண வச்சுட்டேன். ஆமாம். ஸோ எவ்ரி கேஸ் விச் ரெக்வயர்ஸ் டாக்குமெண்டேஷன், அது ஒரு ப்ரீ ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலே எப்படி அது கேப்சர் பண்ணிவிட்டு, இன்ட்ரா ஆப் ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது, அதே மாதிரி போஸ்ட் ஆப் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது. ஸோ ஒரு அவுட்கம் இருக்கும். ஸோ நவ் யூ ஹேவ் அ ஃபிசிக்கல் செட் ஆஃப் இது which you can show to that same patient. இது இப்படி இருக்குது, இப்படி வந்து இப்படி கொண்டு வந்துட்டோம். அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மீதி பேஷண்ட்ஸ்க்கும் we can show this is my work, நான் இப்படி பண்ணியிருக்கேன், I have proof for that. உங்கள் கண்டிஷனுக்கும் நான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். அண்ட் அகைன் சொன்ன மாதிரி டு அவாய்ட் ஃப்ரம் சர்டன் லீகல் இது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது செய்கிறதுக்கு தேர் ஆர் சர்டன் வே டு டூ இட். நம்ம வந்து சும்மா பாயிண்ட் அண்ட் கிளிக் மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. டென்டல் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட், லைட்டிங்கும் கம்மியாக இருக்கும். ரெகுலர் ஃப்ளாஷில் வந்து யூ கேனாட் அப்ரிஷியேட் த டீட்டெயில்ஸ். ஸோ நிறைய இன்டெகிரேட் விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து த்ரூ அவுட் த இயர் நான் என்னோட பர்சனல் ஸ்கில்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அண்ட் டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம கோயம்புத்தூர் இல்லாமல் ஆல்மோஸ்ட் சதர்ன் சைடில் என்னோட டென்டல் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெல் ரெனவுண்ட். அதுக்கு ஒரு கிளாஸ் செமினார் மாதிரியே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணீங்களா? அது என்னது? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்கில் செட் வந்து அடுத்த டென்டிஸ்ட் ப்ரொஃபஷனலுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ட்ரைனிங் இது மாதிரி எங்கள் கிளினிக்லேயே வச்சு நாங்கள் பண்ணோம். நாங்கள் அதை ஒரு டென்டிஸ்ட் முடிச்சுட்டு ஒரு பிடிஎஸ் முடிச்சுட்டு ஒரு எம்டி முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை அவங்க இக்னோர் பண்ணணும்? இப்போது அட்வைஸ் எல்லாரும் தருவாங்க. உங்கள் சீனியர்ஸ் தருவாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தருவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தருவாங்க. ஸோ இதில் இக்னோர் பண்ணது ஒன்று இதுனா, மெயின் திங் வாட் ஐ வில் சே இஸ் நிறையா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பாயிண்டில் உங்களுக்கு எது வேணுமோ அது பண்ணுங்கள். எசென்ஷியல், நான் எசென்ஷியல், இப்போதைக்கு எசென்ஷியல் இல்லை, 3 கேட்டகரிஸை பிரிச்சுட்டு சார்ட் பண்ணிவிட்டு அதில் எது எப்போ என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் சொன்ன மாதிரி நான் பிஜி பண்ணும்போது எனக்கு இந்த கிளினிக் வந்துச்சு, நான் இது பண்ணேன். ஸோ என்னோட சீனியர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து, தம்பி இப்போலாம் நீ கிளினிக் போட்டால் நீ பிஜியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப ஒரு அட்வைஸ் தந்தார். அட் ஒன் பாயிண்ட் அவர் சொல்கிறது எனக்கு கரெக்டுன்னு தோன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் ஒரு ஆல்ரெடி ரன்னிங் ப்ராக்டிஸ் வேர் பேஷண்ட்ஸ் ஆர் கம்மிங், எனக்கு அதே வருது. அதை நான் இன்னைக்கு இக்னோர் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து புதுசாக ஒரு ப்ராக்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்னோட கிளைண்ட் பேஸ் நான் கொண்டு வரதுக்கு எனக்கு 1 or 2 years வந்திருக்கும். பட் ஆல்ரெடி ஒரு ரன்னிங் ப்ராக்டிஸ் போட்டனால ஆல்ரெடி த பேஷண்ட்ஸ் வேர் தேர். ஸோ இட் வாஸ் ஆல்ரெடி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா 5th ஃப்ளோர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐம் கிளாட் அந்த அட்வைஸ் நான் இது பண்ணல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எஸ்பெஷலி யுவர் சரௌண்டிங் சீனியர்ஸ் ஓகே நல்ல அட்வைஸ் தந்திருந்தாங்க. பட் அகெயின் தேர் வாஸ் ஒன் பர்சன், இந்த மாதிரி இப்படி பண்ணால் இப்படி இருக்கும், நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்கணும், அப்படி பார்க்கணும், நிறைய கொஞ்சம் டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கே உங்களோட இன்னர் வாய்ஸ் சொல்லும். இந்த அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமோட்டிவேஷன்லாம் இருக்குது. அது எக்ஸாக்டாக நான் என்னன்னு சொல்ல விரும்பல. பட் யுவர் மைண்ட் வில் சே, யுவர் ஹார்ட் வில் சே, இவர் சொல்கிறாரு இல்லை ஏதோ ஒரு வேறு ஆங்கிளில் தான் சொல்கிறாரு, அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் மைண்ட் என்ன சொல்கிறதோ, இன்கேஸ் டவுட் இருந்தால் பர்சன்
who is a well wisher to you, உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள் சிப்ளிங் இருந்தாலும் சரி, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் who is well wisher, அவங்கள்ட்ட அந்த டவுட்டை இல்லை அந்த ஒரு ஹிக்கப்பை என்னன்னு கேட்டுட்டு, இல்லை அதை இப்போதைக்கு பண்ணலாமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிக்கலாமான்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். டிமோட்டிவேஷனல் இதை வந்து கண்டுக்காதீங்க. அவ்வளோதான் நான் பெஸ்ட்டாக சொல்லுவேன். இப்போ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸில் நீங்கள் இருக்கும்போது சடனாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு ஃபீலிங் ஓவர்வெல்ம்டாக இருக்கும், அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ஈட் ஃபர்ஸ்ட். ஓகே, நல்ல ஃபுட்டி நான் நல்லா இது பண்ணுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ கோ டு ஜிம். பெஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள், அது ஒரு பெஸ்ட் தெரப்பின்னு சொல்லலாம். ஓகே, சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங் விச் ஐ லைக் டு டூ இஸ் நைட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் ஒய்ஃபையும் குழந்தையும் வந்து ஒரு சும்மா ரவுண்டிங், ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவோம், 11:30 11:45 வரைக்கும் சும்மா எங்கேயும் ஸ்டாப்லாம் பண்ண மாட்டோம், சுற்றி ஒரு ரவுண்ட் அடிப்போம், ஒரு 10-15 kilometers we come back. நானும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. ஸோ அதுவும் எனக்கு ஒரு டீஸ்ட்ரெஸிங் ஃபேக்டராக எனக்கு இருந்திருக்கு. ஸோ போத். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸி ப்ராக்டிஷனராக இருக்கீங்க, அண்ட் இது அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணணும். அதை நீங்கள் சொன்னீங்க, ஆல்ரெடி கிரெடிபிலிட்டி கொஞ்சம் ஆல்ரெடி ரெடியாக இருந்த கிளினிக்கை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. அது உண்மையாக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. தோ நீங்கள் கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்கிறீங்க? மக்கள் வந்து உங்களை நம்பி வரணும், அவங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஸோ கிரெடிபிலிட்டி அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இட் இஸ் அன் லைஃப் லாங் ப்ராசஸ். ஃப்ரம் day 1 it starts until I need to work for that. Just because நான் ஒரு credibility establish பண்ணிட்டேன், இப்போ நான் அதுக்கு ஒர்க் பண்ண மட்டும்னா it will go down within a day. So credibility improve பண்ணதுக்கு one thing it is, do what is needed for the patient in the best way you can. Give them options. இப்போ ஒரு பல்லுக்கு ப்ராப்ளம் வராங்கன்னா ஒரே ஆப்ஷன் இருக்காது, ABCD கூட உங்களுக்கு இருக்கலாம். Give them options. பேஷண்டோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி they can select it out. Of course நீங்கள் ரைட்டான ட்ரீட்மெண்ட் தான் அதில் ஏபிசியில் எது பண்ணாலும் இட்ஸ் கோன் பி ரைட். பட் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பேஷண்ட் அவங்க வந்து ஃப்ரண்ட் பல் இல்லை, அவங்க நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறாங்க, பட் பேயிங் கெப்பாசிட்டி பேஷண்ட் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணால் இட் டேக்ஸ் டைம். ஸோ இமீடியட்டாக ஒரு ரிமூவபிள் செட், இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸி டென்ஷன் சொல்லுவோம், வச்ச மாதிரியே இருக்காது, பட் அதை வச்சுட்டா பேஷண்ட்டுக்கு பல்லு வந்துடும், வித்தின் ஃபியூ டேஸில் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஒன்ஸ் த பேஷண்ட் கம்ஸ் பேக், அவங்க ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக கூட போகலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட் பிளான் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா த பேஷண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே டாக்டர் நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனும் தராரு, நம்மளை செலக்ட் பண்ண சொல்கிறாரு, இல்லை பெஸ்ட் இதுன்னு அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டை பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா அட் சம் டைம் த பேஷண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட், அவருக்கு எதில் இன்கம் ஜென்ரேட் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு வந்து சொல்கிற மாதிரின்னு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இப்போலாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பி ஹானஸ்ட் வித் தம். அது பண்ணாலே நீங்கள் உங்களோட மனசாட்சிக்கு சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே பேஷண்ட் அதை டக்குன்னு பிக்கப் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அது ஒரு இமோஷன் தான். அது நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணும்போது தட் வைப் வில் பி சென்ஸ்ட் பை த பேஷண்ட். அதிலே வந்து கிரெடிபிலிட்டி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சம்டைம்ஸ் த ட்ரீட்மெண்ட் மே ஃபெயில். அது வந்து நீங்கள் ஒரு பிளேம் கேமாக பண்ணாமல் அதில் என்ன உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். ஈவன் அஃப் யுவர் மினிமல் லாஸ். இப்போ உங்களோட ஃபீஸ் இல்லாமல் இப்போ லேபில் ஒரு டிரான்சிஷன் ஃபீஸ் இருக்குது, இல்லை அவன் ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குறான், கொரியர் ஃபீஸ் இருக்குது, அந்த மாதிரி மினிமல் சார்ஜஸை நீங்கள் பேஷண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி தாங்க. தட் வில் இம்ப்ரூவ் த ட்ரஸ்ட் ஃப்ரம் தி பேஷண்ட். சரி, நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் டாக்டர் நம்மளை ப்ளேம் பண்ணாமல் அதை ரெக்டிஃபை பண்ணி தர ஒரு மினிமல் ஃபீல்னு, அதுவும் ஒரு கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வியூ. ஸோ உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வித் அ பேஷண்ட் தட் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஸ்ட்ரகிளாக இருக்குது, இன்றைக்குமே அதை நினச்சா ஞாபகம் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது என்னன்றதை சொல்லுங்கள், அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து திஸ் பர்டிகுலர் வீடியோ வந்து ஒரு யங் டென்டிஸ்ட் தான். ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். டெஃபினட்டாக இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பிஃபோர் கோவிட் டைம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு ஒரு அப்போ ஷி வாஸ் ஐ திங்க் 54. ஓகே, அது ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீ கோவிட்னா 2020 ஜனவரி ஃபெப்ரவரியில் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 4.5 years க்ளோஸ் டு தட். அந்த பேஷண்ட் ஆல்ரெடி ஒன் ஆஃப் த வெல் ரெனவுண்ட் டென்டிஸ்ட் இன் கோயம்புத்தூர், ஒரு சீனியர் ப்ராக்டிஷனர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் பல் செட்டு ஃபிக்ஸடாக மேலே கீழே எல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. பட் தட் காட் ஃபெயில்ட் இன் அ வெரி பேட் வே. ஸோ என்னோட டியூட்டி என்ன இருந்துச்சுன்னா டு ரிமூவ் ஆல் த ஓல்ட் டீத் செட், ரீப்ளேஸ் இட் வித் அ நியூ. ஸோ கரெக்டாக என்னாச்சு, நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு டெம்பரரி செட்டு மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லேப் அப்போ என்கிட்ட அந்த ஸ்கேனர் இல்லை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்க்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட் லாக்டவுன்.
ஸோ ஒரு வாரத்தில் வர வேண்டிய ஒர்க்கு 6 மாதம் டிலே. பேஷண்ட் வந்து பட் சம் ஆஃப் த பேஷண்ட் அண்டர்ஸ்டுட் பிகாஸ் இட் வாஸ் அ நேஷன் வைட் ஃபுல் வேர்ல்டே வாஸ் க்ளோஸ் டவுன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த டெம்பரரி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம் மந்த்ஸ் இட்ஸ் அ பிளாஸ்டிக் தான், ஒரு மாதிரி பிளாஸ்டிக் பிஎம்எம்னு சொல்லுவோம், இட் ஸ்டார்ட் டு பிரேக் டவுன். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறது, பிகாஸ் ட்ராவல் எதுவும் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணோம். ஒன்ஸ் அந்த லாக்டவுனில் முடிச்சுட்டு ஒர்க்கு லேப்லேருந்து வந்து ஃபிட் பண்ணிவிட்டு தென் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோவிட்க்கு மேலே அவங்களுக்கு அந்த ஒரு இம்ப்ளான்ட் மாதிரி நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இம்ப்ளான்ட் போட்டதுக்கப்புறம் அந்த ஹீலிங் ஃபேஸ் போது அதுக்கு ப்ராப்பர் கேர் பண்ணணும். இப்போ பேஷண்ட்டும் பண்ணணும், நாங்களும் ரிவ்யூ செக்அப் வந்து இது பண்ணணும். அந்த 6 months டியூரேஷனில் அந்த பேஷண்ட் வாஸ் நாட் ஏபிள் டு டூ. அண்ட் அவங்களும் ஒரு கோவிட் பேஷண்ட் ஆகி பிளாக் ஃபங்கஸ்லாம் வந்து ரிகவரி ஆனாங்க. ஸோ என்னாச்சு, அந்த இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ளான்ட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கோவிட்லாம் லாக்டவுன்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆனது நாங்கள் வந்து பார்க்குறோம், த இம்ப்ளான்ட் வாஸ் இன் அ வெரி பேட் ஷேப். ஓகே. ஸோ பார்த்தோன்னே என்னடா பண்ணுறது, அது பிளாக் ஃபங்கஸ் பேஷண்ட் வேறு, அப்போலாம் எல்லாம் அந்த மாஸ்க்கு அந்த ஹுடி அந்த பிபி கிட்லாம் போட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங். ஸோ அந்த போட்ட இம்ப்ளான்ட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணி போனை நல்லா க்ளீன் பண்ணி ஹீலிங் ஃபேஸ் கொடுத்து திருப்பி நாங்கள் புதுசாக இம்ப்ளான்ட் போட்டு, இதில் தான் அந்த கிரெடிபிலிட்டி திக்கு நான் உங்களுக்கு ஒரு லிங்க் பண்ணுறேன். நான் ரிமூவ் பண்ணி போட்டு மேலே ஃபிக்ஸ்டு முடிச்சு கீழே இருக்க இம்ப்ளான்ட் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2020 அந்த Jan-Feb ஸ்டார்ட் பண்ணது 22 எண்டில் வி ஃபினிஷ்ட் இட் அப் எவ்ரிதிங், ப்ராப்பர் ஹீலிங் போன் கிராஃப்டிங் எல்லாம் போட்டு. தென் 23 த பேஷண்ட் இஸ் கோயிங் டு கனடா. அவங்க சன்னுக்கு வந்து பார்க்க போகணும், ஒரு 1 or 2 years பண்ணணும். சர்ப்ரைஸாக வந்தாங்க, ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் நவ் ஷீஸ் லைக் 54 56 she has come. அவங்க வந்து சார் ஒரு நிமிஷம் நான் ஊருக்கு போகிறேன், உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஷீ செட். சரிங்கம்மா நான் ஏஞ்சினே வாங்கிக்கிறேன்னு என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு சடனாக ஷீ ஃபெல் ஆன் மை லைக். ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். அவ்வளோ பெரிய ஒரு ஏஜ்டு பர்சன் என் காலம்னா ஒரு பேக் ஆஃப் நான் வந்துட்டேன், என்னம்மா பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு. தென் இல்லை சார் நீங்கள் இதே என்னோடய பழைய டென்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இஷ்யூட போனேன், அவர் வந்து நீங்கள் திருப்பி எல்லாமே செய்யணும்னு சொல்லி பிளண்ட்டாக சொல்லிட்டு எனக்கு ஒரு பில்லு தான் தந்திருந்தாரு. பட் நீங்கள் கோவிட் டைம்லையும் சரி, அது ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமும் சரி, இது வரைக்கும் நீங்கள் என்ன எனக்கு கோட் பண்ணீங்களோ அதை தவிர ஒரு பைசா கூட வாங்கல. என்ன இஷ்யூ வந்தாலும் நீங்கள் ஒரு பர்சனலாக எனக்கு கேர் பண்ணீங்க. ஸோ நான் வயசில் வேணால் நான் பெரியவனாக இருந்திருக்கலாம், பட் நீங்கள் வந்து ஏதோ ஒரு தமிழில் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் தட் வாஸ் அ வெரி ஹார்ட் டச்சிங். இன்னும் அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கனடா தான் இருக்காங்க, ஷீ இஸ் இன் டச் வித் மீ. எப்போதுமே அப்பப்போ நியூ இயர், இப்போ கூட ஒரு நியூ இயர் வந்தபோது ஒரு மெசேஜ்லாம் போட்டு விஷ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹார்ட் டச்சிங்னு சொல்ல ஒரு சர்ப்ரைஸான. இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட் நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஹானஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும். டெஃபினெட்லி அங்கே வந்து அவங்களுக்கு எவ்வளோ அஃபோர்டபுளாக பண்ண முடியுமோ அதை பண்ணணும். எஸ். அதே சமயத்தில் ஈவன் தோ த பிளான்டு பேஸில் அதை போலேனாலும் யூ ஷுட் பேக் இன் டு ட்ராக் and support them with whatever resources and skills that you have. இட் இஸ் ஈஸி டு சே, இல்லை என்னால் முடியாது கை தூக்குறது ஈஸி, பட் கூடவே இருந்து அதை சரி பண்ணுறது வந்து சிரமம். ஆனால் அதுக்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் உண்டு. டெஃபினட்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த credibility has increased a lot from me. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சன் ஹூ இஸ் அ பெர்மனன்ட் சிட்டிசன் இன் கனடா, அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போனார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் 2-3 கனடியன் பேஷண்ட்ஸும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. One final last question. You just recommend what are the good practices to hiring a staff and retaining them in a dental clinic? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 டிஃப்ரெண்ட்டாக நான் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபெலோ டென்டிஸ்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அப்புறம் வந்து டென்டல் அசிஸ்டண்ட், இதெல்லாமே. ஓகே, இப்போது ஹையர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அங்கே எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது டெஃபினட்டாக நான் கேட்பேன். அதில் என்ன இதுனா, இப்போது அகைன் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நான் கொண்டு வரேன். இப்போ புது கிளினிக் போட்டது போது என்னோடய ஸ்டாஃப் பர்சன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 people எக்ஸ்ட்ரா எனக்கு தேவைப்பட்டுச்சு. பழைய கிளினிக் எங்கே நான் ஒரு 2 ஸ்டாஃப் வச்சுருந்தோன்னா இங்கே 6 ஸ்டாஃப் வச்சுருக்கேன் நான். ஸோ ஒரு அம்மா வந்து சொல்லுது, சார் நான் இந்த கிளினிக்கில் ஒர்க் பண்ணேன். சரிம்மா எத்தனை நாள் ஒர்க் பண்ணீங்க? ஸோ அந்த கிளினிக்கில் ஒரு 2 months, இந்த கிளினிக்கில் ஒரு 3 months, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 week ஒர்க் பண்ணேன், பட் அங்கே போகல. ஸோ இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதில் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்க 2-3 பிளேஸஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. எதர் அந்த டென்டிஸ்ட் அவங்கள வேண்டான்னு சொல்லி வெளில போக சொல்லிட்டாங்களா, இல்லை இவங்களுக்கு பிடிக்காதனால வந்துட்டாங்களா. ஸோ இத்தனை இருக்கும்போது அந்த பர்சனில் தேர் இஸ் சம்திங், எதர் ஷீ இஸ் நாட் ஒர்க்கிங் எனஃப், இல்லை அவங்க செய்கிற ஒர்க்கை வந்து சாட்டிஸ்ஃபேக்டராக இல்லை, அதனால் அவங்க வந்து வெளில அவங்க போக சொல்லிட்டாங்க, இல்லை இவங்களுக்கு வந்து சும்மா பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி டெஃபினட்டாக யூ ஆஸ்க். இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டைமிங் கம்ஃபர்டபிலிட்டி. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு டே டு டே ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மார்னிங் 9 to 5, ஈவினிங் 5 to இது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. பட் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸில் ஒரு டென்டல் ப்ராக்டிஸ்லையும்
இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் மார்னிங் 9 to ஆஃப்டர்நூன் 2, அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் செஷன் ஒரு 4 to 9 வரைக்கும் கூட போகும். ஸோ அவங்க வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தே ஹேவ் டு பி அட் யுவர் கிளினிக். ஸோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்காங்கிறத செக் பண்ணணும். செகண்ட் விஷயம் நம்மளோட டைமிங்க்கு ஆப்ட் ஆவாங்களா. ஆமாம், அந்த ஆப்டான பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சேலரி பேக்கேஜ் என்ன உங்களுக்கு பெட்டராக அவங்க ஸ்கில் செட்டுக்கு மாதிரி நீங்கள் தரீங்களோ இது பண்ணிக்கலாம். நான் கம்மிங் டு அ டென்டிஸ்ட் லெவல், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜுக்கு நீங்கள் அஃப்கோர்ஸ் ஹியூமன்ஸ் தான், நம்ம எல்லாத்துலேயும் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சர்டன் செட் ஆஃப் ஏஜில் இருக்கீங்க, நீங்கள் ஹையர் பண்ணுற ஃபெலோ டென்டிஸ்ட் வந்து உங்களோட சீனியராக இருந்தாங்கன்னா அங்கே ஒரு ஈகோ கிளாஷிங் வரும். நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. பட் யூ பீங் த பாஸ் ஆஃப் த பிளேஸ், நீங்கள் அவங்கள ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணும், என்னோட சின்ன பையன் தானே இவர், சின்னவர் தானே, நான் இதுக்கு ஒரு கேட்கணும், நான் சைடு தான் செய்யணும், ஒரு சீனியாரிட்டி சீனியாரிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஏஜ் லெவலுக்கு இல்லை உங்களோட ஜூனியரை நீங்கள் ஹையர் பண்ணுறது, ஒரு ப்ரொஃபஷனல் என்வாயர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரிட்டைன் பண்ணுறதுக்கு ரீட்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் தான். அவங்க ஒர்க்குக்கு ஒரு ஹியூமனாக நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நோ மேட்டர் வாட் தே வில் பி வித் யூ. இப்போ என்னோட ஸ்டாஃப்ஸ், இப்போ நியூ கிளினிக்கில் வந்து ஸ்டாஃப் நியூ வந்திருக்காங்க. பட் மை ஓல்ட் கிளினிக் ஸ்டாஃப்ஸ் தேமே ஒர்க்கிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 4-5 years now. அண்ட் என்னோட ஜூனியர் டென்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே நான் 2012 சொன்னேன் 3+ years தே ஹவ் ஒர்க் வித் மீ. நீங்கள் அவங்களோட ஜூனியரு, அகெயின் த ஈகோ திங் ஷுட் நாட் ஃபார்ம். நான் தான் சீனியர், நான் தான் பாஸ்ன்னு நீங்கள் இல்லாமல் அவங்கள ஒரு ஹியூமனாக, ஒரு டென்டிஸ்ட்டாக, உங்கள் கொலீகாக நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள். ஈவன் சம்டைம்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ ட்ரீட்மெண்ட்லையோ இல்லை கம்யூனிகேஷன்லையோ மிஸ் வருதா, ஸ்டாண்ட் ஃபார் தம். பேஷண்ட்ஸ் எதாவது சொல்கிறாங்களா, ஸ்டாண்ட் ஃபார் தம். that will improve your credibility to them. and நீங்களும் ஒரு ரோல் மாடலாக அவங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்க. நாளைக்கு நான் ஒரு இடத்துல ஒரு கிளினிக்காக இருக்கேன், ஒரு பாஸாக இருக்கேன்னா நான் இப்படி தான் என்னோட கொலீக்ஸை ட்ரீட் பண்ணணும்னு அவங்க உங்களை பார்த்து கற்றுக்குவாங்க. அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஃபீட்பேக்கும் எனக்கு இட் ஹாஸ் கம். ஆல்மோஸ்ட் இந்த 15 years ப்ராக்டிஸில் யார் அப்போ சின்னதாக ஒர்க் பண்ணாங்களோ அவங்களும் ஒரு பெரிய ப்ராக்டிஷனர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த ஃபீட்பேக் எனக்கு ஸ்டில் டில் டேட் இட் ஹாஸ் கம் டு. லவ்லி டாக்டர் மகேஷ் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நியூவாக ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பாயிண்ட்ஸாக நிறையா இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டாக்டர் மகேஷ் சாரோட ஹேண்டில்ஸ் எல்லாமே எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் டைரெக்டாக அவரோட இன்ஸ்டாகிராம்லேயே அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனி அதர் கொஷின்ஸ் உங்களுக்கு இருந்திருந்தாலும், நான் ஒரு வேளை இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அந்த கேள்விகளை இந்த கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் கெட் ஆன்சர் ஃப்ரம் டாக்டர் மகேஷ் சார். Thank you so much, sir. We'll meet for another opportunity. Thank you. Yes.